எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு இந்த புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் குறித்த பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த பயத்தை போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. தனிநபரை பற்றியோ அவங்கள பற்றிய தகவல்களோ எனக்கு தெரியாது. அதை குறித்த வீடியோ இது கிடையாது. ஆனால் புற்றுநோய் குறித்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கல்லீரல் புற்றுநோய் குறித்து யாருக்கு ரிஸ்க் ஜாஸ்தி, எதனால் வருது, சமீப காலங்களில் இந்த கல்லீரலில் வரக்கூடிய புற்றுநோய் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். இந்த கல்லீரலில் வரக்கூடிய புற்றுநோய் ரொம்ப அரிதான விஷயங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. அதாவது எந்த அளவுக்கு அரிதான விஷயம்னா, இதோட சதவிகிதம் எவ்வளவு தெரியுங்களா? 1,00,000 பேருக்கு 2.8 அப்படிங்கிறது ரீசன்ட் டேட்டா. இப்போ 2.8 அப்படின்னா 1,00,000க்கு 3 பேர் அப்படின்னா 1 கோடிக்கு 300 பேர். 1 கோடிக்கு 300 பேர் அப்படின்னா 8 கோடிக்கு 2,400 பேர். அதாவது கல்லீரலில் வரக்கூடிய புற்றுநோயோட சாத்தியக்கூறு அப்படிங்கிறது 2,400 பேர் தான் தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு. இது ஒரு அப்ராக்சிமேட், இது ஆராய்ச்சி தான், பட் அப்ராக்சிமேட்டாக இந்த நம்பருக்கு வந்திருக்கேன் 2,400. ஆனால் இதே இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் ஏற்படக்கூடிய இறப்புகளில் இப்போ 1,00,000 பேர் இறக்குறாங்க அப்படின்னா 1,00,000 பேரில் மாரடைப்புனால இறக்குறவங்க 28,000 to 35,000. அந்த அளவுக்கு இன்னைக்கு மாரடைப்பு அப்படிங்கிறது மிக மிக அதிகமான ஒரு பிரச்சனை. அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயம் இவ்வளவு அரிதான விஷயமா இருக்கக்கூடிய கல்லீரல் புற்றுநோய் குறித்தும் அவேர்னஸ் வரணும். ஏன்னா இது குறித்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்கு, ஆனால் கல்லீரல் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஏன் முக்கியமான காரணம்னா இந்த அரிதான ரேரான விஷயம்தான். இவ்வளவு ரேரா இருக்கிறதுனால இந்த 2,400 பேர்ல 70% பேர் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இந்த 70% பேர் ஒரு 5 வருட காலம் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சர்வைவல் ரேட் 2,400ல் 70% எவ்வளோங்க? 1,700 பேர் கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஓரளவு நாட்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் அதே சமயம் இந்த புற்றுநோயை எந்த ஸ்டேஜில் நம்ம கண்டறியறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஆரம்ப கட்டத்தில் கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஸ்டேஜ் 4ல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அப்போது 30% சான்சஸ் இருக்குது அவங்க சீக்கிரம் இறந்து போகிறதுக்கு. ஆனால் முன்னாடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க வாழக்கூடிய சதவிகிதம் தான் ஜாஸ்தி. மொத்தத்தில் எதனால தான் இப்படி புற்றுநோய் வருதுங்க? கல்லீரல் ஃபுட்பால் சைஸில் இருக்கக்கூடிய நம்ம உடலிலிருந்து நச்சுக்களை எடுக்கக்கூடிய நீக்கக்கூடிய ஒரு உறுப்பில் எப்படி புற்றுநோய் வரும்? இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது 3 விஷயங்கள். ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் 75% 3 விஷயங்களால் வருதுங்க. ஃபஸ்ட்டு 2 வைரஸ், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸு, ஹெப்படைட்டிஸ் சி அப்படிங்கிற வைரஸு, 3வது ஆல்கஹால்னால வரக்கூடிய சிரோசிஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதுதான் 75% புற்றுநோய்களுக்கு காரணம். இது இல்லாமல் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னால் கல்லீரலில் கொழுப்புகள் இருக்கும். இந்த கொழுப்புகள் சில சமயம் அது கன்வெர்ட் ஆகலாம். அது ரொம்ப அரிதான விஷயம்தான். பட் மெஜாரிட்டி வைரஸு ஆல்கஹாலும் தான். அதுலேயுமே இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இதுக்கு 2002ஆம் ஆண்டுலேருந்தே இந்தியாவில் தடுப்பூசி இருக்குது. அந்த தடுப்பூசியை 2002லேருந்து நம்ம கொடுத்துட்டு வரதுனால, அதாவது பிறக்கிற எல்லா குழந்தைக்குமே கம்பல்சரி நம்ம ப்ரோக்ராம் படி 2002ஆம் ஆண்டுலேருந்து இந்தியாவில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம் அப்படின்னு 3 தடவை இந்த தடுப்பூசி ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி கொடுக்கப்படும். இது பென்டவேலண்ட்னு அந்த ஊசியிலேயே 5 விதமான நோய்களுக்கு தடுப்பூசி உண்டு. அதில் 1 ஹெப்படைட்டிஸ் பி. அதனால் ஹெப்படைட்டிஸ் பினால் வரக்கூடிய கார்சினோமா புற்றுநோய் அப்படிங்கிறதே ரொம்பவே குறைஞ்சிருச்சு நம்ம நாட்டில். இப்போ ஹெப்படைட்டிஸ் பினால் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ஹெப்படைட்டிஸ் சிக்கு தடுப்பூசி கிடையாது. இப்போ இளைஞர்களிடையே இந்த டேட்டூ அப்ளை பண்ணுறது இதெல்லாம் நிறைய பார்க்குறீங்க. இந்த டேட்டூனால கூட ஹெப்படைட்டிஸ் சி நம்ம உடம்புக்குள்ளே வரலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரிஸ்கான ஒரு பழக்கம். அடுத்து ஆல்கஹாலிக் சிரோசிஸ், அதாவது ஆண்களில் தான் எப்பவுமே புற்றுநோய் அதிகம். அதுலேயும் இந்த கல்லீரல் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் நான் 2.8ன்னு சொன்னேன் இல்லையா, அது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3.9 ஆண்கள்லையும்
1.5 வந்து பெண்கள்லையும் இருக்கு. சதவிகிதம் வைஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக ஆண்களில் தான் அதிக சதவிகிதம். 1,00,000க்கு 3.9, இங்கே வந்து 1,00,000க்கு 1.5 அப்படிங்கிறது பெண்களில் கம்மி தான். அதனால மிக அரிதான விஷயம் பெண்களில் கல்லீரல் புற்றுநோய் வர்றது அப்படிங்கிறது. இப்போ இந்த தடுப்பூசி இல்லை ஹெப்படைட்டிஸ் சிக்கு ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம். நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்குலாம் வந்து காரணமே தெரியாது, எதனால் வருதுன்னே தெரியாது. பெரும்பாலான நேரம் கல்லீரல் புற்றுநோய்க்கு நம்ம காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் காரணத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால நாம் பண்ண வேண்டியது எதனால் இது வருது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்க பார்க்கணும். இப்போது புற்றுநோய் அப்படிங்கிறதே எதனால் ஏற்படுங்க? மெயினாக வந்து செல்கள், அதாவது எல்லா உடம்புக்கு எல்லாமே செல்களாக ஆனது. இந்த செல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்த பின்னாடி அழிஞ்சு போயிடும். புது செல்கள் நம்ம உடம்புல உருவாகும். இது நம்ம உடம்புல கூட எல்லா செல்களுக்கும் பொருந்தும். முடி, கை, கால்கள், நகம் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதான் நகம் வளர்ந்து விழுகுது இல்லையா, இந்த மாதிரி உடம்புக்குள்ளாரையும் இதே ப்ராசஸ் தான். உள்ளார வந்து வளர்ச்சி நடந்து அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி முடிஞ்ச பின்னாடி அந்த செல்கள் தன்னோட வேலையை செஞ்ச பின்னாடி இறந்து போயிடும். அடுத்து புது செல்கள் உருவாகும். இது வந்து அப்போப்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செல்லும் தானாக அழியக்கூடிய விஷயம். ஆனால் இப்படி ஒவ்வொரு செல்லும் தானாக அழியாமல் இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் எங்கேயாவது டேமேஜ் ஆச்சுன்னா, இந்த கண்ட்ரோல் அன்கண்ட்ரோல்டாக, அதாவது ஒவ்வொரு செல்லும் இறக்காமல் மேலும் மேலும் அதை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போச்சு அப்படின்னா, அது மல்டிப்ளை ஆகிட்டே போச்சு அப்படின்னா அதை தான் நம்ம புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். அது பல மடங்கு அதிகமாக பல்கி பெருக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அதை தான் புற்றுநோய்னு சொல்லுவோம். இது உடனே நடந்துடாது. இந்த செல்களில் ஏற்படக்கூடிய மாறுபாடு அப்படிங்கிறது ரொம்பவே டைம் எடுக்கும், நீண்ட காலமாக இருக்கும். இந்த மாறுபாடுகள் நடந்துட்டு இருக்கும் நம்ம உடம்புல, அதுக்கான அறிகுறியே தெரியாது. ஆனால் அறிகுறின்னு தெரிய ஆரம்பிக்கும் போதே இந்த ப்ராசஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன அறிகுறி தெரியும்? அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. அறிகுறிங்கிறது சாதாரண அறிகுறியாக தான் இருக்கும். முதல் விஷயம் காரணம் இல்லாத எடை குறைப்புங்க. நீங்கள் எடை குறைப்பு முயற்சியே செய்யலை, ஆனால் உடல் எடை ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது. அதுவும் ஒரு மாதத்தில் 10% மேலே உங்கள் உடல் எடை குறையுது. 70 கிலோ இருந்தால் நீங்கள் திடீர்னு 63 கிலோவுக்கு கீழே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ செல்கள் வளர்ச்சி அடையுது இல்லையா, இந்த செல்களுக்கெல்லாம் எங்கேருந்து சக்தி கிடைக்கும்? நம்ம உடம்புல இருந்தால் சக்தியை உறிஞ்சி எடுக்கும். நம்ம உடம்புல இருந்து சக்தியை உறிஞ்சி எடுக்க எடுக்க நம்ம உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகும். அதான் கான்செப்ட். அப்புறம் குறிப்பாக கல்லீரல் புற்றுநோய்க்கு உண்டான அறிகுறிகள் வாந்தி வருதல் போன்ற உணர்வு, மேல் வயிறு வலி, பசி எடுக்காமல் போவதல், ரொம்ப உடம்பு பலவீனமாக உணர்தல், வயிறு வீக்கமாக இருக்கிறது, சில சமயம் கல்லீரலில் பித்தப்பை சைடு டேமேஜ் ஆச்சுன்னா முகம்லாம் வெளிரி போய் மஞ்சள் நிறமாக மாறுதல், கண்களோட வெள்ளை கருவிலியில் வெள்ளை பகுதியிலையும் மஞ்சள் நிறமாக மாறுதல், மோஷனோட நிறம், மலத்தோட நிறம் வந்து வெளிரிய பழுப்பு நிறம் வெள்ளை நிறமாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து கல்லீரல் டேமேஜ் ஆகிறதுக்கான அறிகுறிகள். இது இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, டாக்டர்கிட்ட போய் ஒரு வாட்டி பரிசோதனை பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோய் இருக்குன்னா சர்க்கரையை கண்டிப்பாக குறைக்கணும், உடல் எடை அதிகரிப்பை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ரிஸ்கியான டாட்டூ இது பண்ணுற பிஹேவியர் இருக்கக்கூடாது. வேறு எந்த ஹை ரிஸ்க் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வேறு எந்த பெரிய ஹை ரிஸ்க் பிஹேவியரும் இருக்கக்கூடாது. மது பழக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா அறிகுறிகளில் இந்த மாதிரி சாதாரண அறிகுறிகள் இருக்கும்போதே வந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டோம்னா ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஸ்டேஜ் 1, 2, 3ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளாரியே இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் எப்போ வந்து நம்ம கல்லீரலுக்கு மேலே இருக்கக்கூடிய நுரையீரல் பகுதி அப்படியே இங்கே ஒட்டி இருக்கும், கல்லீரலை ஒட்டி, இப்போ இந்த நுரையீரல் பகுதிக்குள்ளார செல்கள்லாம் வந்து இரத்த ஓட்டம் மூலமாக நுரையீரல் மூளைக்கிட்டெல்லாம் பரவும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இதுதான் கல்லீரல் குறித்த முக்கியமான விஷயங்கள், புற்றுநோய் குறித்த விஷயங்கள். ஆனால் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி மிக மிக அரிதான ஒரு விஷயம். பெரும்பாலான சமயம் நம்மளால் இதை தடுக்க முடியறதில்லை. ஏன்னா காரணம் என்னன்னு நம்மளுக்கு புரியறதில்லை. என்னதான் நம்ம வைரஸு, ஆல்கஹால், நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் சொல்லிட்டாலும் இது எல்லாத்தையும் மீறி பரம்பரை காரணங்கள், ஜீன்ஸு, பல்வேறு விஷயங்கள் இங்கே நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. புற்றுநோய் உருவாகிறதுக்கு லைஃப் ஸ்டைல் ஃபேக்டராக இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சிகள் மூலமாக நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்க பார்ப்போம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போய் செக்அப் செஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட பார்ப்போம். புற்றுநோய் குறித்த இந்த விழிப்புணர்வு பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு மருத்துவ தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.